நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா அவங்க கூட உட்காந்துட்டு நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. அவங்களோட வேல்யூபிள் டைம் ஏதாவது இருக்கும். நம்மளுக்கு வேல்யூபிள் டைம் இருக்க மாதிரி அவங்களுக்கு விளையாடுறது தான் வேல்யூபிள் டைம். ஸோ அந்த டைமை அவங்களோட சேர்ந்து நம்மளும் என்ஜாய் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணோன்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. நாங்கள் ஆதிரி அடிக்கடி அவுட்டோர் கேம்ஸ்க்கு இன்டோர் கேம்ஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போக மாட்டோம். மோஸ்ட்லி வீட்டில் இல்லாட்டி ஷாப்பிங் போகும்போது கூட கூட்டிகிட்டு போகிறது, ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறது தான். பட் இங்கே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே காலத்தி ரோஸ் மில்க் கடை இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் கிட்ஸிலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே ஏரியா ஓப்பன் பண்ணி ஒரு 2 years ஆகிடுச்சு. நாங்களும் வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் சரி டைம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு பாப்பா கூட்டிகிட்டு போகலான்னு வந்துட்டோம். இங்கே பெர் ஹாருக்கு 250 சார்ஜ் பண்ணுறாங்க. அதோடு நம்மளுக்கு 2 coins கொடுக்குறாங்க. மேலே இருக்க அடல்ட் ஏரியாவுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இங்கே சாக்ஸ்க்கு தனியாக சார்ஜஸ். உங்கள் சாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பட் சாக்ஸ்க்கு தனி சார்ஜஸ் அவங்க வாங்குவாங்க. இங்கே டேம்போலின் இருந்தது. ஆனால் எனக்கு பாப்பாவை அதில் விளையாட வைக்கிறதுல எனக்கு பயம். ஏன்னா நிறைய அதில் அன்சேஃப்டிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அவளுக்கு பிடிச்சதெல்லாம் அவள் கொஞ்சம் விளையாடி பார்த்துட்டா. இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு இருக்குது. இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த டோட்லர்ஸ் விளையாடுற மாதிரி இந்த ஸ்பான்ச்லாம் போட்டு இந்த ஊஞ்சல்லாம் வச்சு ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவளை அங்கேருந்து நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் கூட்டிகிட்டு வரதுக்கே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சி அழ ஆரம்பிச்சிக்கிட்டா. அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் காம் ஆகிட்டா. இதெல்லாம் பார்த்துட்டு இதுவும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எனக்கு ஒரே செகண்ட் ஃப்ளோர் மேலேயே இருந்தது. செகண்ட் ஃப்ளோர் அடல்ட் கேம்ஸ் என்ன இருக்கும், நம்ம போய் விளையாடலான்னு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். பாவம் ஆகாஷ் எனக்கும் ஆதிரிக்கும் நடுவில் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இவன் இதில் இறங்குவா, நம்மளும் இப்போ மேலே போகலான்னு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவள் இறங்குற மாதிரி தெரியல. அப்புறம் இங்கேருந்து மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கும் திரும்ப ஒரு இது வைப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப பார்த்துட்டே இருந்தோம். அதே மாதிரி தான் பண்ணான், வரவே இல்லை கொஞ்சத்தில். இங்கே பார்த்திங்கன்னா ப்ளே அண்ட் லேர்ன் நாங்கள் இதுக்கு முன்னாடி போயிருந்தோம். அதளவுக்கு இது பெருசு கிடையாது. அது 1000க்கு மேலே சார்ஜஸ். ஆனால் அங்கே ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒரு டைம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் கூட்டிகிட்டு பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே கேம்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனால் 250 அமௌண்ட்டுக்கு இது கண்டிப்பாக வருது. ஒரு சின்ன ஸ்பேஸில் எல்லாமே ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்க. சரின்னு எப்படியோ ஒரு வழியை நான் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்தா நான் எதிர்பார்த்த மாதிரி பெருசாக எதுவுமே இல்லை. விஆர் கேம்ஸ் இருந்தது. இங்கே ஒரு கேம் இருந்தது. இது நானும் ஆகாஷும் விளையாடணும். பட் அவங்க தான் எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்தாங்க. என்னால் இதை வீடியோ எடுக்க முடியல. இங்கே பாஸ்கெட் பால் இருந்தது. அப்புறம் ஒரு சின்ன பார்ட்டி ஹால், ஒரு 2nd 3rd பர்த்டே செலிப்ரேட் பண்ண அளவுக்கு ஒரு பார்ட்டி ஹால் இருந்தது. பாப்பாவை இந்த காருக்குள்ளே போட்டுட்டு நாங்கள் அப்போ தான் ஃப்ரீயாக விளையாட முடியும்னு அவளை போட்டுவிட்டோம். அந்த 2 coinsமே அவளுக்கே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இங்கே எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நம்ம ஒரு காயின் வாங்குறதுக்கு 20 rupees சார்ஜஸ். திடீர்னு இப்படி திரும்பி பார்த்தா ஆகாஷ் இந்த விஆர் கேமில் இறங்கிட்டாங்க. நான் தான் போகலான்னு இருந்தேன். இருந்தாலும் சரி எனக்கு ஒரு ஷையாக இருந்தது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள விட்டுட்டேன். இவங்க பார்த்தா திடீர்னு ஸ்மாக் டவுன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். நிறைய வியூஸ் போகுது, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.